ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உளுந்த வடை நான் எப்படி பண்ண போகிறேன்னு பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உளுந்தை ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்க குப்பையெல்லாம் போயிடும். அப்புறம் இதை நான் ஊற வைக்க போகிறேன். ரொம்ப நேரம்லாம் வேணாம், ஜஸ்ட்டு நான் 30 மினிட்ஸ், அதாவது ½ அன் ஹவர் நான் ஊற வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு உளுந்து ஊறிடுச்சு. இப்போ உளுந்து என்ன பண்ணணும்னா மிக்சியில் போடணும். அதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இது பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, சோம்பு, குருமிளகு எடுத்துருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நாங்கள் எடுத்து வச்சுருக்க உளுந்தை கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம், ஆர் நெய்தான் நீங்கள் மிக்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷயம். நான் எப்போயுமே மிக்சி தான் யூஸ் பண்ணுவேங்கிறதுனால நான் கிரைண்டர் அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், எல்லாமே போட்டாச்சு. இப்போ மிக்சியில் அடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்தாச்சு, நமக்கு ரெடி. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணணும். இது கூட கொஞ்சம் நான் உப்பும் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். எதுக்கு பேக்கிங் சோடா போட்டிருக்கேன் அப்படின்னா நமக்கு நல்லா ஒரு சாஃப்டாக வரணும்னு. இப்போ பக்கத்தில் ஒரு குண்டால் தண்ணி வச்சுருக்கேன், டிப் பண்ணி நம்ம ஷேப் பிடிக்கிறதுக்காக. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு இதில் எதாவது தண்ணி இருந்தால் தண்ணி ட்ரை ஆகணும். அப்புறம் எண்ணெயை ஊற்றுங்க. ஏன்னா அது தண்ணி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சிட்டு புட்டுன்னு அந்த இது வரும், தெரிக்கும் எண்ணெய். இப்போ பார்த்திங்கன்னா ஊற்றியாச்சு, எண்ணெயும் ரெடி ஆயிடுச்சு, ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஹேண்டை தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்து கொஞ்சம் பால் மாதிரி பிடிக்கணும். நீங்கள் ரொம்ப நேரம் பிடிக்க வேணாம். பிடிச்சிட்டு லைட்டாக தட்டி அதில் ஓட்டையை போட்டிங்கன்னா நமக்கு சூப்பராக சென்டரில் ஓட்டை வந்துடும். பார்த்திங்கன்னா 3மே போட்டுட்டேன். இப்போ எடுக்கணும். கொஞ்சம் ஸ்லோ வச்சுக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளே வேகும். பாருங்கள், நமக்கு சூப்பராக உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. டெலிஷியஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.